அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே வைரலாக வீடியோக்களில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடெண்ட் அவங்களுடைய ஃபேமிலியும் இந்தியாவை ஒரு 4-5 நாளைக்கு விசிட் செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி அல்லது டிவி சேனல்ஸ்லையும் சரி ரொம்ப வைரலாக காட்டப்படுகின்ற விஷயம். நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவங்க யூஎஸ் வைஸ் பிரசிடெண்ட் அவங்களுடைய குழந்தைங்க 3 பேர், ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தைகள். இவங்க கூட எப்படி அன்பாக பழகிறாரு. அதே சமயம் அந்த வைஸ் பிரசிடெண்ட் அவங்க ஃபேமிலி ஜெய்ப்பூர், ஆக்ரா இந்த இடங்களெல்லாம் விசிட் பண்ணுறாங்க. டெல்லியில் அக்ஷர்தம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு விசிட் பண்ணது. இது ரிலேட்டடாக வீடியோஸ் ரொம்ப வைரலாகவே பரவிட்டு இருக்குது. திரு ஜேடி வான்ஸ், அதாவது அமெரிக்க அந்த வைஸ் பிரசிடென்ட்டினுடைய மனைவி உஷா, அவங்க இந்தியன் ஆர்ஜின். அவங்க பிறந்தது அமெரிக்காவாக இருந்தாலும் அவங்களுடைய அப்பா அம்மா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆனவங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே பரஸ்பரமாக மியூச்சுவலாக வின்வின் சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. அவர் ஜெய்ப்பூரில் ஸ்பீச் கொடுத்தாரு. யார்? யூஎஸ் வைஸ் பிரசிடெண்ட். அந்த ஸ்பீச்சில் இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அவருடைய ஸ்பீச்சோட ஸ்டார்டிங்லேயே கிளியராக சொல்லிட்டாரு, எங்களுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட், அதாவது திரு ஜோ பைடன் அந்த கவர்மெண்ட் வேணாம், இந்தியாவை சீப் லேபர் சப்ளை பண்ணுற ஒரு கண்ட்ரியாக பார்த்துருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி பார்க்கல. நாங்கள் இந்தியாவை நீ இது பண்ணு, இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. நாங்கள் இந்தியாவை ஒரு பார்ட்னர்ஸாக தான் பார்க்குறோம். 2 பேரும் மியூச்சுவலாக என்ன மாதிரி சுமூகமான உறவு மூலமாக 2 பேர்த்துக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி மியூச்சுவலி வின்வின் சிச்சுவேஷன் வர்ற மாதிரி எப்படி நம்மளுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட்டை, பார்ட்னர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுகிறாரு. இந்தியா அவங்க நாட்டு மக்களுக்காகவும் அவங்க இண்டஸ்ட்ரிக்காகவும் ரொம்ப ஹார்டாக டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதை பண்ண தவறிட்டாங்க. அப்படிங்கிறது தான் எங்களுக்கு உள்ள ஒரு ஏக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதே சமயம் நான் அதாவது என்ன, யூஎஸ் வைஸ் பிரசிடெண்ட் அவங்க யூஎஸில் மிடில் டவுன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே அவரை வளர்க்கும் பொழுது அவங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாமே அவங்க நாட்டில் இருந்த அந்த மேனுஃபேக்சரிங், அதாவது என்னென்னா அந்த மிடில் டவுனுக்கு மற்ற எல்லா யூஎஸில் இருக்கிற பார்ட்ஸில் இருந்தும் மக்கள் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்து அது மூலமாக வர்ற பென்ஷனை வச்சு தான் அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணாங்க. அந்த மாதிரி அவருடைய கல்ச்சரையும் அவருடைய ஐடென்டிட்டியையும் பேசிட்டு, ஏன் நாங்கள் திருப்பி அந்த மேனுஃபேக்சரிங் அந்த விஷயத்துக்கெல்லாம் டாரிஃப் போடுறோம், அல்லது எப்படி அமெரிக்காவை திருப்பி கிரேட்டாக ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். பேசிட்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரி உறவு, அதாவது என்னென்னா நம்ம பங்குச்சந்தையில் இருக்கிறோம், ஆப்வியஸாக எந்த ஏரியாவிலலாம் இந்தியா விட்டு கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் ஷேர் பண்ணிட்டார். கிளியராகவே 4 முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த 4 முக்கியமான விஷயத்துலேருந்து எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் என்ன மாதிரி ஆக்ஷனை எடுப்பாங்க, அது எந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸில் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நியூஸில் இருந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம பண்ண போகிற விஷயம். அவர் முதல்ல சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். முதல் விஷயம், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த மிலிட்ரி ரிலேஷன்ஷிப் எந்த கண்ட்ரி கூடயுமே இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டியில் இந்தியாவும் அமெரிக்காவும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். 2 டெமோக்ராட்டிக் நேஷன், 2 பேரும் நேஷனல் செக்யூரிட்டி, சரிங்களா, இந்தியாவுடைய செக்யூரிட்டியாக இருக்கட்டும் அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அதுதான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லா கண்ட்ரிக்குமே அந்த டிஃபென்ஸ், அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுங்கிறது தான் உச்சக்கட்ட ஒரு ப்ரையாரிட்டியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதில் இந்தியாவும்
அமெரிக்காவும் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஆப்வியஸாக வந்து யூஎஸ்ட இருந்து ஏகப்பட்ட டிஃபென்ஸ் ரிலேட்டட் பொருட்களை, உதாரணமாக 5th ஜென்ரேஷன் F-35 அப்படிங்கிற விமானம், அதாவது இந்தியாவில் வந்து கடற்படை, விமானப்படை, தரைப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இராணுவம் இருக்குல்ல, அதில் இந்த விமானப்படைக்கு F-35 அப்படிங்கிற அந்த விமானம், போர் விமானம், அது வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப வந்து டாப் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஒரு விமானம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அந்த விமானம் யூஎஸில் வந்து தயாரிக்கப்பட்டது. அந்த விமானத்தை வந்து இப்போ யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு விற்பாங்க, இந்தியாவும் வந்து வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா வந்து யூஎஸுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ட்ரேட் சர்ப்ளஸ், நம்ம வந்து அதிகமாக வந்து யூஎஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ யூஎஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் எங்கள் பொருட்களை வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட நிறைய பொருட்களை வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனால இப்போ இந்தியா வந்து இந்த F-35 அப்படிங்கிற மாதிரி இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்களையும் தளவாடங்களையும் ப்ளஸ் இந்த மாதிரி விமானங்களையும் வந்து கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணுவாங்க. அது யூஎஸுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து இது இராணுவத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நம்மளுடைய ஆர்மி அப்படிங்கிறது ரஷ்யன் அந்த உபகரணங்களையும் அந்த டிஃபென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ஆப்ரேட் பண்ணுறதுல வந்து நம்ம நல்லாவே வந்து ஹிஸ்டாரிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யூஎஸ்ட இருந்தும் நம்ம வந்து வாங்குகிறோம். அந்த விஷயங்கள் வந்து இன்னமும் கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம கரெக்டாக இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய ஜியோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி வந்து இராணுவ உபகரணங்களை யூஎஸ்ட இருந்து கையகப்படுத்தி நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னவே வந்து நமக்கு அது பாசிட்டிவ் தான், சரிங்களா? அமெரிக்கா ஆனால் வந்து எல்லா இராணுவ உபகரணங்களையும், உதாரணமாக ரஷ்யா வந்து எவ்வளவு ஓப்பனாக வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கூட இந்தியாவுக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஆப்வியஸாக வந்து எல்லா கண்ட்ரி கூடயும் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோடு தான் அப்ரோச் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரேட் வார் சிச்சுவேஷன் வரும்பொழுது இந்தியாவும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இறங்கி வந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டட் அந்த F-35 மாதிரி விமானங்களை வந்து கண்டிப்பாக வந்து இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து ஜேடி வான்ஸ் பேசும் பொழுது அவர் வந்து இந்த டிஃபென்ஸில் F-35 விஷயத்தை வந்து செல் பண்ணுறதை பற்றி இன்டைரக்டாக வந்து பேசிட்டார். ஸோ இது வந்து எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறத பின்னாடி தான் கவனிக்கணும். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவங்களுடைய அந்த பாலிசி பிரகாரம் ட்ரில் பேபி ட்ரில், அதாவது என்னென்னா அவங்க நாட்டில் ஏகப்பட்ட எண்ணெய் வளங்கள், எனர்ஜி இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து கிளைமேட்டுக்கு வந்து இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் அவர்கள் வந்து பெருசாக வந்து ட்ரில் பண்ணவே இல்லை அவங்க நாட்டை. ஆனால் ட்ரம்பினுடைய பாலிசி வந்து ட்ரில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு காலத்துலலாம் வந்து அமெரிக்கா க்ரூடாயில் அந்த சவுதி அரேபியா மாதிரி நாடுகள்கிட்ட இருந்து ஏகப்பட்டது இம்போர்ட் பண்ணிச்சு. அது அவங்க நாட்டுக்குமே மிகப்பெரிய பேர்டனாக அமைஞ்சிச்சு. 2008லலாம் பார்த்தீங்கன்னா க்ரூடாயிலோட விலை $148 பெர் பேரல் போச்சுங்க. சரியான பீக்கு, சரிங்களா? ஸோ அவங்க நாடு முடிவு எடுத்து அவங்க நாட்டிலே வந்து ஆயில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி மலைகளுக்கு நடுவில் இடுக்கில் இருக்கிற ஷேல் ஆயில் அப்படிங்கிற அந்த க்ரூட் ஆயிலை எடுத்து அவங்க நாட்டுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணி அவங்க தன்னிறைவு அடைஞ்சு அவங்களுடைய எனர்ஜி வந்து இப்போ ட்ரம்பினுடைய ட்ரில் பேபி ட்ரில் பாலிசினால் அவங்களுடைய பார்ட்னர் கண்ட்ரிஸுக்கும் வந்து எங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம், F-35 விமானங்களுக்கு அடுத்தபடியாக, டிஃபென்ஸுக்கு அடுத்தபடியாக க்ரூட் ஆயிலும் வந்து நம்ம வந்து யூஎஸ்ட வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்படுறோம்னு இல்லை. எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளும் வந்து க்ரூடை வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம். இப்போ ஈரான் மாதிரி கண்ட்ரிகிட்டேருந்து வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதே போல் அந்த வெனிசுலாவா அந்த கண்ட்ரி, அந்த மாதிரி கண்ட்ரிகளில் இருந்தும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து பாலிசி போட்டதுலேருந்து நம்ம வந்து வாங்கலை. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் த க்ரூட் ஆயிலை கண்டிப்பாக வந்து நம்ம யூஎஸ்ட இருந்து இம்போர்ட் பண்ணலாம். இது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இம்பேக்ட் இருக்காது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. நம்ம எப்படியா இருந்தாலும் ஆயில் வந்து தேவை, அதில் ஒரு போர்ஷனை வந்து யூஎஸ்ட இருந்து வாங்க போகிறோம். அதே சமயம் வந்து ஜேடி வான்ஸ் பேசும்பொழுது நாங்கள் வந்து சீப்பான ப்ரைஸுக்கு தான் வந்து கொடுக்குறோம் அந்த மாதிரியும் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு இந்த இராணுவ உபகரணங்களை வாங்குறதுனாலையும் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதுனாலையும் பெருசாக இம்பேக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இதை வந்து எப்படி வந்து எவால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேயே வந்து நிறையா வந்து நம்ம யூஎஸ்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ட்ரேட் டெஃபிசிட் அவங்களுக்கும் வந்து நிறையா பணம் சம்பாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னன்னா பிஸ்னஸ் தானே, எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து நிறையா
க்ரூட் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. F-35 மாதிரி விமான பொருட்களையும் இந்தியாவுக்கு அனுப்பும் பொழுது ஓரளவு செட்டில் ஆகிறாங்க. இந்த இடத்துலேயே வந்து ஹாப்பி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இன்னும் 2 விஷயங்கள். ஒன்று வந்து அவங்க நாட்டில் இருக்கிற எத்தனாலை வந்து நம்ம நாட்டுக்கு கொடுக்கறது. சரிங்களா? இது வரைக்கும் எத்தனால் வந்து நம்ம அந்த கரும்பு மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம எத்தனால் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம கவர்மெண்ட்டே வந்து க்ரூட் ஆயிலுடைய இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக பெட்ரோலில் வந்து 25% வரைக்கும் எத்தனால் மிக்ஸ் பண்ணி பெட்ரோலை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. எத்தனால் வந்து யூஸ் பண்ணுறதுனால மைலேஜ்லாம் ஒன்றும் பெருசாக குறையாது. ஆனால் வந்து அந்த வெஹிக்கிளுடைய ஸ்பேர் பார்ட்ஸினுடைய லைஃப் டைம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்குங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் தான் வந்து நிறையா பெட்ரோல் பங்கில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னவே இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டாங்க. எத்தனாலை மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம நாட்டுக்கு வந்து நிறையா வந்து சேவ் ஆகுது டாலர். அதனால் எத்தனால வந்து யூஎஸ்ட இருந்து வாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. 3 இந்த இடம் வந்து இது எப்படி டர்ன் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. நமக்கு எத்தனால் இன்னமும் தேவையா, இல்லை எத்தனாலில் வந்து நம்ம நாட்டிலே வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோமா, அது அந்த சிச்சுவேஷன் வந்து பார்க்கணும். 4வது அவர் பேசின விஷயம் பவர் ஜென்ரேஷனுக்காக நம்ம நியூக்ளியர் அந்த பிளான்ட்டெல்லாம் செட் பண்ணுவோம்ல, எப்படி வந்து தெர்மல் அந்த மாதிரி வந்து செட் பண்ணுறோம், அதே மாதிரி நியூக்ளியர் பவர் வந்து ஜென்ரேஷனுக்காக எல்லா கண்ட்ரிகளுமே வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து செட் பண்ணுவாங்க. உதாரணமாக இந்த கூடன்குளத்துலலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுங்களா? அதாவது அணு உலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அணு உலை செட்டப்புக்கு வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்தியா வந்து யூஎஸ்ட இருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த 4 ஏரியாவை வந்து மெயினாக வந்து ஜேடி வான்ஸ் வந்து பேசியிருக்கிறாருங்க. அதே சமயம் இவர் நம்ம நாட்டுக்கு வந்ததுனாலையும் நம்ம பைலேட்ரல் அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டாக முடிய போகிறதுனாலையும் போகிற போக்க பார்த்தா மார்க்கெட்டில் இது ரொம்ப பாசிட்டிவாக இந்தியாவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், அதே சமயம் வந்து சைனா கூட வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறதுனால அவங்க அமெரிக்க மக்களை வந்து அமெரிக்க லீடர்ஸையே வந்து சைனா வந்து அந்த ஏஐ ரிலேட்டடான அந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி 2 பேத்துக்கு வந்து ஈகோ வார் கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளாக எதுவும் கேட்கல, அது இன்னவே வந்து இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவாக அமையுது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ எண்ட் ஆஃப் த டே யூஎஸ் இஸ் அ பிக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்மளும் வந்து டெமோக்ராட்டிக்கை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்ம யூஎஸ் அளவுக்கு இன்னும் வளரல. கண்டிப்பாக மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிஜமாகவே இருக்குது. ரொம்ப ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் தாட்டு, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான டேட்டா சிஸ்டம்லாம் வந்து இந்தியாவும் வச்சு இந்தியாவில் வந்து எப்படி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சிச்சுவேஷன்லாம் மாறி கம்ப்ளீட்டாக வந்து ரீவேம்ப் ஆகி 2040 2045 இந்தியா வந்து டெவலப்டு நேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் see how it goes. ஸோ இதுதாங்க வந்து யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவில் விசிட் பண்ணதுலேருந்து நமக்கு கிடைச்ச செய்தி. அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.